ஜீவன்கள் இருந்ததும் என்று திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திர எல்லாரும் எப்படிப்பட்டவனா இருந்தானா? பெரியவனா இருந்தான். நல்ல ஒரு வசதியான ஒரு ஐஸ்வர்யவனா இருந்தான். அப்ப அவனுடைய பிள்ளைகள் என்ன குமாரன் என்ன செய்வாங்கன்னா, டெய்லி தன்னுடைய வீட்டுல விருந்து செய்து அந்த 3 சகோதரிகளையும் என்ன செய்வாங்கன்னா போஜனம் பண்ண அழைப்பார்கள். இப்படி செய்யும் போது யோபு ஒரு காரியம் செய்யறான். விருந்து செய்கிற அவருடைய நாள் முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வந்தான். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, தன்னுடைய குமாரத்தின் பிள்ளைகளை வரவழைத்து அவங்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்காக என்ன செய்யறான், தேவனை நோக்கி பலி செலுத்துறான். அவர்களுக்காக அவன் ஜெபிக்கிறான். ஒரு குடும்ப தலைவர்ங்கிறது யாரு அப்படின்னா, ஒரு தகப்பன்கிறவர் ஒரு குடும்ப தலைவர் மாத்திரமல்ல, வேதத்தின்படி அவர் ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். குடும்ப தலைவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? ஆசாரியன்னா தெரியும் நமக்கு, ஆராதனை செய்கிறவங்க, பலி செலுத்துறவங்க. அப்போ ஒரு குடும்ப தலைவரை கர்த்தர் எப்படி அதிகாரப்படுத்தி வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஒரு ஆசாரியனாக கர்த்தர் வச்சிருக்கார். ஒரு வசனத்தோட வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 2:15. அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். சரி, ஒரு கொஸ்டின் ஒரு நிமிஷம் எல்லாரும் நினைப்பாருங்க, பேர் பைபிள் பார்க்கணும் நினைப்பாருங்க. கர்த்தர் அதன் சொல்றாரு, தோட்டத்தை என்ன செஞ்சாராம், பண்படுத்தவும் காக்கவும் வச்சாரு. இப்படி ஆண்டவர் சொல்லும் போது அந்த இடத்துல ஏவாள் இருந்தாங்களா இல்லையா? பைபிள் பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. ஏவாள் இருந்தாங்கன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? சரி, ஓகே. ஏவாள் இல்லைன்னு சொல்றவங்க 2 பேர் கை தூக்கலன்னா என்ன அர்த்தம்? உங்களை நீங்க அந்த இடத்துல இருக்கீங்களா நான் கேட்கல. ஆண்டவர் சொல்லும் போது தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தான்னு சொல்லி பாக்குறோம் பாத்தீங்களா? அந்த ஏதேன் தோட்டத்துல கொண்டு விடும்போது கூட ஏவாள் இருந்தாங்களா இல்லையா? இல்ல தெரியலன்னா சொல்லுங்க. தெரியல, ஓகே. அந்த இடத்துல ஏவாள் இல்ல. நீங்க அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஏவாளை சிருஷ்டிக்கிற நம்ம பாக்குறோம். அப்போ அந்த தோட்டத்தை பண்படுத்தக்கூடிய காக்கக்கூடிய பொறுப்பை கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு? நாங்க தப்பிச்சோம், பிரதர் மாட்டிக்கிட்டீங்க. அப்போ 2 பேத்துக்கு பொறுப்புகள் இருக்கு. ஆனா ஸ்பெசிபிக்கா கர்த்தர் அதை யார்கிட்ட தான் சொன்னாரு? ஆதாம்கிட்ட தான். ஏவாள்கிட்ட சொன்னாரா? தப்பிச்சுக்கலாம் பாக்குறீங்களா? ஆதாம்கிட்ட தான் ஆண்டவர் சொல்றாரு, தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும். அப்போ தோட்டம்ங்கிறது ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்தை பண்படுத்த வேண்டிய, காக்க வேண்டிய பொறுப்பையும் அதிகாரத்தையும் கர்த்தர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? அந்த குடும்ப தலைவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, யோபு என்ன செய்யறான் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளை இலக்கத்து 10 பிள்ளைகள்லாம், அந்த 10 பிள்ளைகளுக்காக அவர் என்ன செய்கிறாராம், பலி செலுத்துறாரு. அந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துறாரு. பிள்ளைகளுக்காக அவர் பலி செலுத்தி அவர் பண்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்படி பண்ணதுனால என்ன ஆசீர்வாதம்? அதுவே யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி பேலெடுக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பாருங்க, யோபு இப்படி எல்லாம் அவர் ஒவ்வொரு நாளும் தன்னை பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய பிள்ளைகளை அவர் பரிசுத்தப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்காக பாத்தீங்கன்னா அவர் வழியெல்லாம் செலுத்தி அவர் ஜெபித்த பொழுது தேவன் அவர் எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு பாருங்க. அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் என்ன செஞ்சிருக்காராம், வேலி அடைத்து வச்சிருக்கிறாரு. இதை சொன்னது யாரு? இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாரு? சொன்னது யாரு? யாருக்கு இதை சொன்னது? நீ அவனே. அதுக்கு முதல் வசனத்தை வாசிங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரயோஜனமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து. அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாரு? இப்பெல்லாம் வேலி அடிச்சு யார் சொன்னது? சாத்தான் சொல்றான். அப்ப பாத்துக்கிட்டே எங்கிட்டாவது ஒரு கேப் கிடைச்சிடாதா, எங்கேயாவது உள்ள போய் அந்த குடும்பத்துல ஒரு குட்டிகளாட்டா பண்ணிட மாட்டோமான்னு சொல்லி அவனும் சுத்தி சுத்தி பாக்குறான். எங்கேயுமே கேப்பே கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? அவரா பார்த்து ஒரு கேப் கொடுத்தாலும் உண்டு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கமான ஒரு வேலி கர்த்தர் யாரை சுத்தி போயிருக்கா? யோபுவை சுற்றிலும் அவன் வீட்டை சுற்றிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். அவனுக்கு என்னென்ன இருந்துச்சு? 7000 ஒட்டகம், ஆடு. அவனுக்கு மாத்திரம் இல்ல, அவனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் சுற்றி கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆண்டவரே வேலி போட்டு வச்சிருக்கிறாரு. அடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அடுத்து அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அப்படின்னா அவனுடைய அந்த நாட்கள் அவனுடைய வேலையை என்ன அப்படின்னா விவசாயங்கள் தான். புரியுதா? ஏர்மாடு வச்சு என்ன செய்வாங்க? விடுதலான செய்வாங்க. அப்போ அவனுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்காரு. அதனால சம்பத்து தேசத்தில் பெருகிற்றான். ஏதோ இருக்கிற இடத்துல கிடையாது. அப்போ இப்ப நமக்கு இந்தியா தேசத்துல ஒரு பணக்காரெல்லாம் யாரும் சொல்றோம்? நம்ம அம்பானி,
அப்படி சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு தேசத்துல வந்து ஒரு முக்கியமா ஒரு செல்வந்தரா கத்தர் யாரை வச்சிருந்தா? தேவன் யோபு வந்து கத்தர் வச்சிருந்தாரு. போய் பர்மிஷன் கிட்ட அதை எடுக்கிற அதெல்லாம் ரெண்டாவது இது புரியுது. அது யோபுக்கு அனுமதிக்கப்பட்ட காரணம், எல்லாத்துக்கும் அது கிடையாது. ஆனா இப்ப உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு குடும்ப தலைவர் வந்து ஒவ்வொரு நாளும் தன்னை பரிசுத்தப்படுத்த ஒரு குடும்ப ஆசாரியனா கத்தர் வச்சிருக்கு. இது தேவன் கொடுத்த அதிகாரம், இது தேவன் கொடுத்த ஒரு பொறுப்பு. அப்போ முதலாவது தன்னை பரிசுத்தப்படுத்திக்கணும். ஏன்னா ஆசாரியன் முதலாவது தன்னுடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். அப்ப தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு எத்தனை பிள்ளைகளுக்கு அதுதான் அந்த இடத்துல போட்டிருக்கு. அந்த பிள்ளைகளுடைய இலக்கத்தின் படி 10 பிள்ளைகளுக்காக அவர் வந்து அந்த சர்வாங்க தானங்கள் செலுத்துறாருன்னா, தேவன் இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் மேக்சிமம் இப்ப எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? மேக்சிமமே இப்ப 1 2 மிஞ்சு போனா 3 இவ்வளவுதான். சரியா? அப்ப அந்த பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமத்துல பலி செலுத்தி ஜெபம் அப்படின்னா கர்த்தர் இந்த மாதிரியான ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஒருவேளை குடும்ப தலைவர் இல்லாத பட்சத்துல அல்லது குடும்ப தலைவர் ரட்சிக்கப்படாத ஒரு பட்சத்துல இந்த பொறுப்பு யாருடைய பொறுப்பு? குடும்ப தலைவருடைய பொறுப்பு. எத்தனை பேர் இதை செய்றீங்க? ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழுந்து எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்காக முதல்ல நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கணும், நம்மள தேவ சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபித்துட்டு பிள்ளைகளுடைய பேரை சொல்லி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து எத்தனை பேர் இது வரைக்கும் ஜெபம் பண்ணிருக்கீங்க? வெரி குட். டெய்லி பண்றீங்களா? அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ இதை நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். அதுலயே முக்கியமா நீங்க ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். என்ன அப்படின்னா, பிள்ளைகளுடைய தலையில கை வைத்து நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இது கர்த்தர் நமக்கு கொடுத்த. தலையில கை வச்சு நம்ம ஜெபம் பண்றீங்க பிள்ளைகளுக்கு? பிள்ளைகளுக்கு டெய்லி ஜெபம் பண்றீங்களா தலையில கை வச்சு? வெரி குட். நீங்க இன்னொரு ஒரு காரியத்தை சேர்த்து பண்ணுங்க. பிள்ளைகளை உங்களுக்கு முன்பாக முழங்கார் படியிட சொல்லி தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த மாதிரி யாரும் செய்றீங்களா? நாங்க செய்கிறோம். கத்தர் எங்களுக்கு சொன்னதுனால நாங்க செய்கிறோம். அப்போ இன்னையில இருந்து நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்றதை கேட்பாங்கன்னு விசுவாசிக்கிறேன் நானு. அப்போ பிள்ளைகளை முழங்கார் போட சொல்லி அந்த பிள்ளைகளுடைய தலையில நீங்க கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாருங்கிறத கட்டாயம் உங்களால வந்து பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இது தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு அதிகாரம், தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பொறுப்பு. இந்த உணர்வோடு கூட நம்ம செய்யணும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு விரோதமா பிசாசும் செயல்படும், பிள்ளைகளுடைய மாம்சமும் எழும்பும். பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம சொல்றதுக்கெல்லாம் சரி 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 போவாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன செய்யாதுங்க? கேட்கலாம் செய்யாதுங்க. ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் இருக்கும். அந்த காலேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதற்கு ஒரு எண்ணம் வந்துடும். என்னன்னா, நம்ம பெரியாடு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறதான ஒரு எண்ணம்லாம் வந்துடும். அப்போ இதெல்லாம் பிள்ளைகளுடைய மாம்சம். இந்த மாம்சமும் ஒடுக்கப்படும். அதே நேரத்துல பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற அந்த சத்துருவும் அழிக்கப்படணும். அப்படின்னா இதை குடும்ப தலைவர் தலைவிகள் என்ன செய்யணும்? கட்டாயமா செய்யணும். பிள்ளைகளை முன்பாக முழங்கார் பழியிட சொல்லி அவங்க தலையில கை வச்சு நீங்க உங்க அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தின உங்க ஸ்தானத்துல நின்று ஒரு குடும்பத்தினுடைய ஒரு ஆசாரியனா ஒரு தலைவனா நின்று அந்த பிள்ளைகள் தலையில கை வச்சு பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்படுகிற ஆவிகளை கட்டி பிள்ளைகளுடைய மாம்ச கிரியைகள் அழிக்கப்படணும். இதுதான் வந்து நம்ம பலியிட்டு நம்ம ஜெபிக்கிறது, அர்ப்பணிக்கிறது. இப்படி நம்ம ஜெபம்னா அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அதிகாரத்தை எடுக்கும்போது கட்டாயம் கீழ்ப்படிவாங்க. பிள்ளை அந்த பிசாசும் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அதிகாரத்தை எடுக்கும்போது பிசாசும் அந்த இடத்துல விலகி ஓடும். அதே பிள்ளைகளுடைய மாம்ச கிரியைகளும் அழிக்கப்படும். ஒருவேளை உடனே நமக்கு அந்த மாற்றங்கள் தெரியாட்டா கூட நம்ம விசுவாசத்தோட தொடர்ந்து செய்வோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம கண்கள் காண பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். இப்ப என் மகன் படிக்கிற காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐயனாடர் காலேஜ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு காலேஜ் தான். அதுல அவன் படிக்கிற டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட். அதுல அவ்வளவு அதிகாரத்தை அவங்க எடுக்கிறாங்க. இன்னைக்கு மற்ற காலேஜ்ல எல்லாம் பாக்குறோம், ஸ்கூல் பிள்ளைகளையே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படிதானே இப்ப இருக்க காலங்கள்ல ஸ்கூல் பிள்ளைகளே வாத்தியாரை எதிர்த்துருதுங்க. வாத்தியாரை எதிர்த்து அடிக்கிற பிள்ளைகள் எவ்வளவு பிள்ளைங்க இருக்கிறாங்க, எதிர்த்து பேசுற எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அந்த காலேஜ் நாங்க பாக்குறோம், அவ்வளவு அதிகாரத்தை அவங்க கையில எடுக்கிறாங்க. பிள்ளைங்க கூட பொட்டி போகும்போது அடங்கி கிடக்குறாங்க. ஒரே ஒரு ஆப்ஷன், பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருந்தாங்க. அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் நாங்க போயிருக்கோம். போனா அவங்க ஹெச்ஓடி அவ்வளவு ஸ்ட்ரிக்டா அவர் பேசிட்டு அவர் சொல்றாரு, ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டா காம்ப்ரமைசிங் இங்க வந்து பேச்சே கிடையாது, ஒரு டிசியை கொடுத்து வெளியில அனுப்புறோம். அது ஒண்ணுதான் இங்க. என்ன பிள்ளைங்க பண்ணாலும் பனிஷ்மெண்ட் அங்க கிடையாது. பயங்கர பனிஷ்மெண்ட். ஒரு ஸ்கூலை காட்டிலும் பாத்தீங்கன்னா அங்க அந்த அதிகாரத்தை எடுக்கிறதுனால பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது வந்துருச்சு. எதிர்த்து பண்ணா என்னதான் அவங்க வெளியில போய் தான் ஆகணுங்கிறதுனால மற்ற காலேஜுகளை எவ்வளவோ பிரச்சனைகள் வர்றதெல்லாம் செய்யறதெல்லாம் பாக்குறான். இந்த காலேஜ் கொடுத்து நாங்க கேள்விப்பட்ட ஒரு காரியமே என்ன அப்படின்னா, பிள்ளைகள் என்ன ஒண்ணு அங்க ஒழுங்கா இருக்கிறான், இல்லையா டிசி வாங்கிட்டு வேற காலேஜுக்கு ஓடி போயிடறான். அதுதான் நடக்குது. அந்த உள்ள இருந்துட்டு குட்டி கலாட்டா பண்றதுக்குள்ள அங்க வாய்ப்பே இல்லை. அவர் சொல்றாரு, பிள்ளைகளுக்கு வந்து பசங்களுக்கு பிரேஸ்லெட்டோ அல்லது செயினோ மைனர் செயினோ போட்டு வர
கூடாது, 3 வருஷமா போட்டு வரக்கூடாது. அப்படியே போட்டு வந்தா கலட்டி கொண்டு போய் நாங்க பிரின்சிபல் கையில கொடுத்துருவோம். 3 வருஷம் நீங்க தலையால தண்ணி குடிச்சாலும் அவர் கையில நீங்க வாங்க முடியாது. நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் எங்க கையில வச்சுன்னா அதை என்ன செய்ய முடியாது, திருப்பி வாங்க முடியாது. அவ்வளவுதான் அவங்க பேசுறாங்க பாருங்க. நான் அதை பார்க்கும்போது நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த அதிகாரத்தை கையில எடுக்கிறதுனால பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, கீழ்படுறாங்க. ஒருவேளை இருக்க முடியல, டிசி வாங்கிட்டு வெளியில போன ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல அதே நீ படிக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து பசங்க என்ன செஞ்சிருவாங்க, டிசி இதெல்லாம் ஹேர் ஸ்டைல்லாம் இப்படிதான் தலைமுடி இருக்கணும், இப்படிதான் தாடி கண்டிப்பா வைக்கவே கூடாது, ட்ரெஸ்ஸிங்ஸ்னா இப்படிதான், செப்பல் இப்படிதான் போடணும், அது ரூல்ஸுங்க. செருப்பு நம்ம இஷ்டத்துக்கு போட முடியாது, ஷூனா இப்படிதான் போடணும், பெல்ட் இந்த பெல்ட் தான் போடணும், அவ்வளவு ரூல்ஸ் சொல்றாங்க. பிள்ளைங்க கீழ்படுறாங்களா கீழ்படியிலையா? கீழ்படுகிறாங்க. 9:50 காலேஜுக்குள்ள இருக்க என் மையம் சாப்பிடாலும் சாப்பிட நேராதுன்னு தப்பிக்கிட்டு ஓடுவா. ஸ்கூல் படிக்கும் போது கூட அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ நான் இதுல ஒண்ணு தெரிஞ்சுட்டேன், என்னன்னா அதிகாரத்தை கையில எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படுதல் வருது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இது தேவன் மேலான அதிகாரம் தேவனால் ஏற்படுத்தப்படுது. அதுலயும் நம்ம ஒரு ஆவிக்குரிய பிரகாரமா நம்ம இதை புரிந்து கொண்டு நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தணும் சொன்னா கட்டாயம் நம்ம பிள்ளைகளை நம்ம ஒரு கீழ்ப்படுதலுக்குள்ள கொண்டு வர முடியும். அப்ப இதற்காக நம்ம வந்து இதை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஜான் வெஸ்லி, சார்லஸ் பின்னின்னு சொல்லி ஒரு 2 பேர் வந்து அவங்க தானே பிரதர்ஸ். அப்ப அவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா ஒரு எழுப்புதல் வீரரா கர்த்தர் வந்து அவங்களை பயன்படுத்தி கொண்டு வந்தாரு. அப்ப அவங்க தாயார் என்ன செய்வாங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து 12 பிள்ளைகள். அம்மா எத்தனை பிள்ளைகள்? 12 பிள்ளைகளுக்கும் அந்த தாய் என்ன செய்வாங்க அப்படின்னா, டெய்லி அந்த பிள்ளைகளுடைய தலையில கை வைத்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம். அப்படி ஜெபம் பண்ணதுடைய விளைவு 12 பிள்ளைல 2 பிள்ளைல கர்த்தர் எழுப்புதல் வீரரா தேவன் பயன்படுத்தினார். அவங்க மூலமா தேவன் செய்த காரியங்கள் பயங்கரமான காரியங்கள். அது காரணம் என்ன, ஒரு தாயினுடைய ஜெபம். அவங்க தகப்பனை குறிச்சு அதுல போடப்படல, ஒருவேளை தகப்பன் மரித்து போனாரா என்னன்றது தெரியல. ஆனா இந்த தாய் பாத்தீங்கன்னா டெய்லி 12 பிள்ளைகள் தலையிலையும் கை வைத்து ஜெபம் பண்ணுவாங்களாம். டெய்லி ஒரு பிள்ளையோட 1/2 மணி நேரம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்களாம். டெய்லி 12 பிள்ளையோட 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணா முடியாது. அப்போ டெய்லி ஒரு பிள்ளையோட 1/2 மணி நேரம் ஜெபம் பாருங்க. அப்படி ஜெபித்தவனுடைய விளைவு அந்த பிள்ளைகளை 2 பேரை கர்த்தர் எழுப்புதல் வீரரா தெரிந்து கொண்டு அவங்க மூலமா தேவன் வந்து தேசங்களை கர்த்தர் அசைத்தாரு. அப்ப இன்னைக்கு நமக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். இப்ப இருக்க சூழ்நிலை பார்க்கவே செய்யாதீங்க, பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளும் சேர்ந்து டவுன் ஆகிப்படுத்துருவோம். அதனால இப்ப இருக்கிறத பார்க்காம கர்த்தர் கொடுக்கறது ஒரு ஆலோசனை. நேற்று நான் வந்து ஆண்டு சமத்துல ஜெபம் பண்ணிப்போம், ஆண்டு எனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு உணர்த்தினாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில எந்திரிச்சு முதல்ல ஒரு ஆசிரியர் நம்ம சரி பண்ணிக்கொள்ளணும். சரியா? நமக்கும் தேவனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் கரெக்டா வைத்துக்கொண்டு அடுத்து நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம அவங்கள பரிசுத்தப்படுத்தி அவங்களுக்காக நம்ம வழி செலுத்தி ஜெபிப்போம்னு சொன்னா கர்த்தர் கட்டாயமா நம்மளை வேலி எடுத்து பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. அப்போ எந்தெந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், பிள்ளைகள் வந்து உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். நீ பாருங்க என்னென்னமோ காரியங்களுக்கு உலகத்துல பிள்ளைகளை கரைப்படக்கூடிய காரியங்கள், அந்நிய கலாச்சாரங்கள், ஏதோ காரியங்களுக்குள்ள நிறைய காரணங்கள் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்நிய கலாச்சாரம், மேலை நாட்டு கலாச்சாரங்களுக்கு தான் திருமணமே ஆகாம கணவன் மனைவியா வாழ்வது, ஆணோட ஆண் கல்யாணம் பண்ணது, பெண்ணோட பெண் கல்யாணம் பண்ணது, இதெல்லாம் வந்து அந்நிய கலாச்சாரம், மேலை நாட்டு கலாச்சாரம். இதெல்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சிச்சு, நம்ம தேசத்துக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் இடறி கொண்டு போய் இருக்கிறாங்க. நல்ல காரியமா அது? யோசித்து பாருங்க. அப்ப இதுல எல்லாம் நம்ம பிள்ளைகள் பாதுகாக்கணும். இந்த ஆவிகள், இந்த கலாச்சாரம் பிள்ளைகளை தொடாம தேவன் வேலி அடிக்கணும் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஜெபிக்கணும் ஒரு கரை, உலகத்தால் கரைபடாதபடி என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? இந்த வார்த்தையை எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாரு. உலகத்தால் கரைபடாத படிக்க அப்படின்னா இன்னைக்கு பாருங்க காதல எல்லா பையில என்ன போட்டிருக்கான், பின்னாடி இருந்து பார்த்தா அது பையனா பொண்ணானே கண்டுபிடிக்க முடியலங்க. உண்மையிலே அந்த மாதிரி நிறைய, ஏன்னா அவங்களும் முடிய நீளமா வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு இது வேற வச்சுக்கிறாங்க, ஹேர் பேண்ட் வேற. எத்தனை பேர் அதை பார்த்திருக்கீங்க? அதை பார்த்தா அந்த பொம்பளை பிள்ளைங்க ஹேர் ஸ்டைல் பண்ண மாதிரி அதையும் வந்து மாட்டிக்கிற முடிய நீளமாச்சு அதையும் வச்சுக்கிறாங்க, காதல கம்மனையும் போட்டுக்கிறாங்க. பார்த்தோம்னா அது பையனா அந்த மீசை இருந்தா மட்டும்தான் இப்ப நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது. அதையும் எடுத்துட்டானா ஒண்ணுமே நமக்கு பையனா பொண்ணானே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ், ஹேர் ஸ்டைல், இந்த மாதிரியான காரியத்துல உலக கலாச்சாரங்கள். சரியா? அப்ப இது வந்து நம்ம பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளை தொடக்கூடாது. நல்லா இருக்குமா? யோசித்து பாருங்க. நம்ம பிள்ளைங்க இப்படி இருந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆம்பளை பையனா அதான் சொல்றாங்க காலேஜ்ல அவர் சொல்ற இந்த இப்படிலாம் கோடு போடுறது, இந்த கோடு போடுறது, ரோடு போடுறதுலாம் வச்சுட்டு காலேஜுக்குள்ள என்ன செய்யக்கூடாது அவர் அப்படியே சொன்னாரு. அப்படி சொன்னாரு, இந்த உச்சி கொடுக்குற இதெல்லாம் போடுறாங்களா அப்படி எல்லாம் போட்டா வளர்ற வரைக்கும் நான் கிளாஸ்ல விட மாட்டேங்கிறாரு. அவர் சொல்ற ஒரு பையனை 4 நாள் திரும்ப அனுப்பினாலும் ஹேர் ஸ்டைலுக்கு இந்த கூடையில கவுத்துற மாதிரி வைக்கிறது, பெருசாலி பதத்துல தலையை விட்டு எடுத்த மாதிரி அங்கங்க கிளம்பிக்க ஒரு பையனை 4 நாள் திரும்ப இன்னும் கட் பண்ணிப்பான்னு சொல்லி அனுப்புனாரு அவரு. அவர் சொல்ல உங்க பையன் சொல்லுங்க ஒழுங்கா ஹேர் ஸ்டைல் பண்ணி, கேட்கலையா விட்டுருங்க நான் பாத்துக்கிறேங்கிறாரு.
ஆனா நீங்க எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு பையனுக்கு அப்படிதான் 4 தடவை நாங்க திருப்பி அனுப்பிச்சு பாருங்க. அப்ப அந்த ரூல்ஸ் அவங்க கையில எடுக்கும்போது பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக் அதுக்கு கீழ்படியமாக வந்து கேட்பாங்கம்மா எங்கேயாவது தாடி தெரியுதாமா, ஏன்னா வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா அதை செக் பண்ணுவாங்க, எங்கேயாவது முடி தெரியுதாமான்னு கேட்பான். அப்ப அதெல்லாம் அப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு உலக பிரகாரமா இருக்கவங்களுக்கே இப்படி ஒரு கீழ்ப்படுதல் இருக்கும்னா நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவன் கொடுத்த அதிகாரம் அப்படிங்கிற அந்த உணர்வோடு கூட நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஜோமனா அப்படின்னா கத்தர் கட்டாயம் அந்த யோகுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் கத்தர் வேலி அடிக்கிறவரா இருக்க ரொம்ப அவசியங்க. இந்த நாட்கள்ல நம்மளை அறியாம எத்தனையோ கண்ணிகள் எத்தனையோ ஆபத்துகள் நம்மளை சூழ்ந்திருக்கிற பிள்ளைகளை வெளியில அனுப்புறோம், இவ்வளவோ காரியங்களை பிள்ளைகள் கடந்து போறாங்க. ஆனா இந்த எதுவும் பிள்ளைகளை தொடக்கூடாது அப்படின்னா கத்தர் வேலி அடிக்க வேண்டியது அவசியம். எப்ப தேவன் வேலி எடுப்பாரு? இப்படி நம்ம செய்யும் பொழுதுதான் கத்தருடைய பாதுகாப்பு பிள்ளைகள் மேல அமரும். அப்ப இதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய சம்பத்தை தேவன் பெருக பண்ணுகிறவரா இருக்கிறாரு. இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். இன்னொரு ஒரு காரியம் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:14. 12:14. பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே சத்தமா வசிங்க. பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும். கவனிச்சிங்களா? எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வச்சிருக்கிறீங்க? சும்மா சொல்றது கடை வாங்க வரமாட்டோம். சேர்த்து இது வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பிரின்சிபல். புரியுதா? பெற்றோர் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க. பொக்கிஷங்கிறது ட்ரெஷர், ப்ராப்பர்ட்டி. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு சிலர் சொல்ல நான் கேட்டிருக்கேன், பூமியில உங்களுக்கு வந்து பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னது உண்மைதான். ஆனா அதுக்காக பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கூட செய்யாதபடி நம்ம இருப்போம்னு சொன்னா அதை வேதம் என்ன செய்கிறது இல்ல, ஆதரிக்கிறது இல்ல. இது இங்கிலீஷ் பைபிள் நான் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தேன், சேவிங்ஸ்னே போட்டிருக்குது. அப்போ பெற்றோர்களாகிய நம்ம பிள்ளைகளுக்கு கட்டாயம் சில பொக்கிஷங்கள்லாம் அதுக்காக வந்து இப்ப உலகத்தார் மாதிரி பாத்தீங்கன்னா அப்படி 4 தலைமைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்துக்களை சேர்த்து வைங்க அப்படி சொல்ல வரல. ஆனா பிள்ளைகளுக்குன்னு சொல்லி கட்டாயமா அவங்க செய்ய வேண்டிய கடமைகளையாவது நம்ம செய்யறது பெற்றோர்களாகிய நம்மளுடைய பொறுப்பு. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? சில பொக்கிஷம் சொல்லும்போது அது வந்து 2 காரியங்கள் இருக்கு. ஒண்ணு ஆவிக்குரிய பொக்கிஷமும் இருக்குது, உலக பிரகாரமான பொக்கிஷமும் இருக்குது. இன்னைக்கு சிலர் பாத்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ் உலக பிரகாரமான பொக்கிஷங்களை சேர்க்கிறவங்க சிலர் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய காரியங்களை பத்தி கண்டுகொள்ள மாட்டாங்க. ஆனா பிள்ளைகளுக்காகவே ஓடுவாங்க, பிள்ளைகளுக்காகவே உழைப்பாங்க, பிள்ளைகளுக்காக இந்த சேவிங்ஸ். அங்க இருக்கிற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களா இல்லையா? பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் தான் போக்கஸ் பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூட செய்யாம, எத்தனை வயதானாலும் பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம இருக்கிற அநேக கிறிஸ்தவ குடும்பங்களையும் நாங்க பார்க்கிறோம். அப்போ இதையும் செய்யணும், அதையும் செய்யணும். அதைத்தான் வேதம் பொக்கிஷன் சொல்லி ஆண்டவர் மொத்தமா ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அதுல ஏசாயா 59ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிப்போம். 59:21. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய உன் வார்த்தைகளும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது இன்னும் அவர்களோடு இருக்கும் என்னுடைய உடன்படிக்கைன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். பாருங்க, ஆண்டவர் வந்துட்டு ஒரு வார்த்தை, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமா கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, இன்னைக்கு பரிசுத்த ஆவியால நம்ம இன்னைக்கு நிரப்பப்பட்டு இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு தேவனுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நம்ம மேல இருக்கக்கூட அந்த ஆவியை கர்த்தர் யார் மேல வைக்கிறாரா?
சந்ததி மேல் வைக்கிறார், சந்ததியுடைய சந்ததி மேல் வைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரத்துல இருந்து ஒரு உடன்படிக்கை பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ முதலாவது நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய பொக்கிஷங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டியது அவசியம். முதலாவது அதுதான் நமக்கு முக்கியம். சரியா? நம்ம பொருளாதாரத்தை வந்து நமக்கு அது ரெண்டாவது காரியமா தான் வருகிறது. முதலாவது நம்ம பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தேவனோடு கூட நம்ம எந்த அளவுக்கு நம்ம நெருங்கி ஜீவிக்கிறோமோ, தேவனோடு கூட எந்த அளவுக்கு நம்ம ஐக்கியப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு கிருபைகள், பெலன், அபிஷேகத்தை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எங்க போகுது? எங்க போகுது? பிள்ளைகள் மேல போகுது, பிள்ளைகள் மேல போகுது. அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் பாருங்க. இதுதான் முதலாவது ஆவிக்குரிய பொக்கிஷம். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். எப்படி சேர்க்கிறது? அங்கங்க போய் அரைஞ்சு அதை சேர்க்க முடியும்? தேவ சமூகத்துல காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, வாக்குத்தத்தங்களை பெறும் பொழுது, அது நம்மளோடு முடிந்து போவதல்ல, அந்த வாக்குத்தத்தம் தலைமுறைகளுக்கு கடந்து செல்கிறதா இருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதே வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் ஈசாக்கு ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததிக்குள்ள பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இது இப்படியே கடந்து வந்து இது எதை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு வாக்குத்தத்தம்? இது யார் குறித்து சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம்? இயேசுவை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு வாக்குத்தத்தம். பாருங்க, அது ஆபிரகாம்ல இருந்து தலைமுறையா அப்படியே கடந்து வருகிறது. அவர் தான் பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னா, உலகத்தினுடைய ஒரு ரட்சகராக இயேசு எழுவன், அதை குறித்த ஒரு வாக்குத்தத்தம் தான். இது எப்படி வருது? ஆபிரகாம்ல இருந்து தலைமுறைகளுக்கு அது கடந்து போறதை பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்துல நம்ம பலப்பட்டிருக்கோமோ, எந்த அளவுக்கு நம்ம தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறோமோ, நம்ம மேல இருக்கிற அபிஷேகம், நம்ம மேல இருக்கிறதான அந்த வாக்குத்தத்தங்கள் யாருக்கு அது கடந்து போகிறதா இருக்கிறது? பிள்ளைகளுக்கு கடந்து போக. இதுதான் வந்து ஒரு ஆவிக்குரிய பொக்கிஷம். அப்ப முதலாவது இந்த பொக்கிஷத்தை நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். எத்தனை பேர் சேர்த்து வச்சிருக்கீங்க? எவ்வளவு கை தூக்குறோமோ அவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம்னு அர்த்தம். ரீதியலக்கா தான் நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க. வெரி குட். பாருங்க, நான் கடதாக்கள் என் பையன் நான் சொல்லிட்டு இருந்தேன், சில காரியங்கள் கொடுத்து பேசிட்டு இருப்போம். நான் சொல்லிட்டு இருந்தேன், உனக்கு என்ன சேர்த்து வச்சிருக்குமோ என்னமோ அதிகமா ஜெபத்துல உனக்கு நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். எதை? ஜெபங்கிறதா. நமக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், நமக்கு என்ன வேணும்? முதலீடு வேணும். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் என்ன வேணும்? முதலீடு. அப்படிதான் ஒரு 10 லட்சம் போட்டாதான் ஒரு பிசினஸ், ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கூட 10 லட்சம் வேணும். பெரிய எந்த அளவுக்கு பிசினஸ் பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்ப என் பையன் சொன்னேன், நானு உனக்கு மத்ததை சேர்த்து வச்சிருக்கோம், ஜெபங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் என்ன செஞ்சிருக்கிறோம்? வச்சிருக்கிறோம். நீ ஒழுங்கா நீ ஆண்டோட்ட மனம் திரும்பி நீ ஒழுங்கா நீ அந்த ட்ராக்ல வந்துட்டேன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய பலனெல்லாம் யாருக்கு வரும்? உனக்கு. எங்களை போல நீ கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜெபத்துல வச்சிருக்கிறோம். நீ இதை வந்து பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ இது வந்து நமக்கு ரொம்ப ஒரு முக்கியம். இதை குறித்து இன்னொரு சம்பவத்தை கூட வாசிப்போம் பாருங்களேன். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 4-5 வாசிங்க. இது எப்படி கடந்து வருதுங்கிறத பாருங்க. 2 தீமோத்தேயு 1:4-5. மக்கேதனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. கற்பனையின் பொருள் என்னவெனில், ஒரு நிமிஷம், இல்ல 2 தீமோத்தேயு 1:4-5. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுவதனால் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் இன்னொரு வசனம் சொல்லி 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 2வது வசனம். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா 1 தீமோத்தேயு 1:2. அதான் வாசிங்க. போதும். விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவை குறித்து பவுல் என்ன சொல்கிறாரா? விசுவாசத்தில் அவர் எப்படிப்பட்டவரா? உத்தம குமாரன். நம்ம அந்த 2 தீமோத்தேயு 2:4-5 வாசித்தோம். இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? உத்தம விசுவாசம், மாயமற்ற விசுவாசம். இந்த விசுவாசம் எங்க இருந்துச்சா? அதுல 5ஆம் வசனம் பாருங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, ஒரு பாட்டிக்குள்ள இருந்து அந்த விசுவாசத்தின் ஆவி அவங்க மகளுக்குள்ள வந்திருக்குது. அந்த மகளுக்குள்ள இருந்த விசுவாசத்தின் ஆவி இப்ப யாருக்குள்ள வந்திருக்குது?
தீமோத்தேயு. இது யார் குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம்? தீமோத்தேயுவை குறித்து சொல்லப்பட்ட அதுக்கு வேதம் வந்து விசுவாசம் சொல்லல, உத்தம விசுவாசம், மாயமற்ற விசுவாசம். இதெல்லாம் பாருங்க, ஜெனரேஷன் பை ஜெனரேஷனா என்ன செய்கிறது, கடந்து வருகிறதா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க முடியும். அவங்க அம்மாவை குறிச்சு வயது எவ்வளவு அழகா வர்ணிக்கிறாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 16:1. அவன் தெருவைக்கு இஸ்ராவுக்கு போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. அவன் தாய் எப்படிப்பட்டவனா? விசுவாசமுள்ள ஒரு யூத ஸ்திரீ. பாருங்க, வேலை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே அவங்க அப்பாவை குறிச்சு உண்மையை சொல்லப்படல. அவங்க அப்பா குறிச்சு வந்து ஒரு கிரேக்கன் அப்படி மட்டும் தான் போட்டிருக்குது. ஆனா அவனுக்கு அவங்க தாயை குறிச்சு என்ன சொல்லிருக்கு? அவர் ஒரு விசுவாசமுள்ள ஒரு யூத ஸ்திரீ, தேவனை விசுவாசிக்கிற ஒரு யூத ஸ்திரீயா இருந்தா அவங்க அம்மா. அப்ப அந்த விசுவாசம் யாருக்குள்ள வந்துச்சு? மகனாகிய தீமோத்தேயுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துச்சு. அதைத்தான் இந்த நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இந்த தீமோத்தேயுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்ததுனால பாருங்க அப்படின்னா, அதுல 2ஆம் வசனம் வாசிங்களேன். அவன் லீஸ்திராவிலும் நற்சாட்சி பெற்றவனா இருந்தா. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாஞ்சை இருக்கு. என்னன்னா, நம்ம பிள்ளை எல்லா இடத்திலும் நற்சாட்சி பெற்ற ஒரு பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் அது என்ன இருக்கும்? நம்ம பிள்ளை எல்லா இடத்துலயும் எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கணும்? நற்சாட்சி பெற்ற பிள்ளையா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, இந்த தீமோத்தேயுவை குறிச்சு பவுல் சொல்லும் போது, என்னை போல கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறவன் அவன் சொல்றார். பவுல் மூலமா தேவன் வந்து எவ்வளவு அற்புத அடையாளம் செஞ்சாரு. என்ன அற்புத அடையாளம் செஞ்சாரு பவுல் மூலமா? பேசுங்க, நமக்கு 4 மணிக்கு டைம் இருக்கு, நீ கூட பேசதான் போறோம். பவுல் மூலமா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சரி, பவுல் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புத அடையாளங்களை செய்தார். வசனம் தெரியுமா தெரியாதா? எல்லா அப்போஸ்தலர்கள் மூலமாவே கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்தாரு. ஆனா பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் கைகளினாலே கர்த்தர் விசேஷித்த அற்புத அடையாளங்களை செய்த அவனுடைய உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு போய் வியாதிஸ்தர்கள் மேல போட, வியாதிஸ்தர்கள் சுகமாயிட்டாங்க. அசுத்த ஆவிகள் அவங்கள விட்டு போயிருச்சு. வேதத்துல எழுதப்பட்டிருக்கு, தெரியும் உங்களுக்கு. கச்சைகள் அப்படின்னா பெல்ட்டுகள், அவனுடைய உருமால்கள், அவனுடைய ஷால், இதெல்லாம் கொண்டு போய் வியாதிஸ்தர்கள் போட. அப்ப அந்த 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 வல்லமை எதுலெல்லாம் இருந்திருக்குது? தேவனுடைய வல்லமை. பவுலுடைய கச்சைகள்ல உருமால்கள்ல கூட தேவனுடைய வல்லமை இருக்கு. அதை கொண்டு போய் போடும்போது ஜனங்களுக்கு இருந்த அசுத்த ஆவிகள் வெளியேறிச்சு, வியாதிஸ்தர் சுகமானாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அந்த பவுல் தான் சொல்றாரு, என்ன போல கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறவன் சொல்லி இந்த தீமோத்தேயுவை குறித்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம அதைத்தான் விரும்புறோம். நம்ம பிள்ளை எல்லா இடத்துலயும் நற்சாட்சி பெற்ற பிள்ளையா இருக்கணும். நம்ம பிள்ளை கர்த்தருக்காக எழுப்பி பிராசம், நம்ம பிள்ளைகள் மூலமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். இந்த வாஞ்ச ஆவிக்குரிய பெற்றோர் எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா? எல்லாத்துக்குமே அது இருக்கு. ஆனா எப்ப அது நடக்கும்? அவளுடைய தாயை குறிச்சு வேதம் சொல்லுது, அவள் விசுவாசம் உள்ள ஒரு யூத ஸ்திரீ. அந்த விசுவாசம் வந்து உன் தாயினாகிய ஐனிகேலுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நமக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா யாருக்குள்ள போகிறதா இருக்குது? நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள போறதா இருக்குது. கர்த்தர் பிள்ளைகளை தேவன் நற்சாட்சி பெற்றவளா பயன்படுத்துறவளா கர்த்தருக்கு. அப்போ கர்த்தருக்காக பிள்ளைகள் எழுமணும்னா முதல்ல நம்ம என்ன ஆகணும்? நம்ம சரியாகணும். சரியா? நம்ம என்ன செய்யணும்? நம்மளை பத்தி நம்ம பாக்குறதே கிடையாது. நான் என்ன வச்சுதான் நான் சொல்றேன். நம்ம கிட்ட என்ன குறை இருக்குது, நம்ம எதை சரி பண்ண அதெல்லாம் பார்க்கல. நீ இதை பண்ணு, அதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு. நேற்றுதான் எனக்கே கொஞ்சம் கண்கள் திறக்கப்பட்ட மாதிரி, அதெல்லாம் தேவையில்லாம ஒன்னு நீ சரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். பாருங்க, இப்ப நமக்குள்ள இன்னைக்கு அந்த உணர்வு இல்ல. நம்மள சரி பண்ண வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கா இல்லையா? எனக்கெல்லாம் நிறைய இருக்குது, இவ்வளோ இருக்குது, அகட்ட முடியல. அவ்வளவு காரியம் என்ன நான் சரி பண்ண வேண்டி இருக்குது. அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. அவங்கள பாக்குறேன்னா, இதை பொண்ணு, அதை பொண்ணு, இப்படி பொண்ணு, அப்படி பொண்ணு, இதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒத்துக்கொள்றேன். நீங்க எப்படி எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க தீமோத்தேயு மதர் மாதிரி நீங்க இருந்திருக்கலாம். நேற்று எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார் பாருங்க. அப்போ நம்ம சரி செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம சரி செஞ்சுட்டோம்னா கர்த்தர் இதெல்லாம் பார்த்துட்டு அதைத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அறிய என் வார்த்தைகளும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியுடைய வாயிலிருந்தும் தலைமுறையா அது கடந்து போகணும்னா நம்ம தேவனுக்குமாக சரியான போதும் மற்ற காரியங்களை இவ்வளவு நாள் நம்மளும் போராடி பார்த்தோம். தலையால தண்ணி குடிச்சு பார்த்தோம். ஏதாவது நடந்துச்சா? எங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. ஒரு பிட்ட கூட பிள்ளைகள்கிட்ட அசைக்க முடியல. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு,
ஒன்ன சரி பண்றதுல நீ கான்சென்ட்ரேட் பண்ணு. நம்ம இதை அவர் பாத்துக்குவாரு, சரியா? ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துட்டாரு. உண்மையிலே நான் சொல்றேன், எனக்கு கத்தருக்கு வாக்கு தத்தமா கொடுத்த மாதிரி உண்மையில இருக்கிற என்ன ஆவி, அப்போ நம்ம மேல என்ன ஆவி இருக்குது, நம்ம மற்ற ஆவிகளுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருந்தா அது சரிப்படாது. அப்போ நம்ம இதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும். என் மேல பரிசுத்தாவியில இப்ப நிறைய ஆண்டு தங்கி இருக்கிறாரு, எனக்குள்ள கத்தருடைய வார்த்தை இருந்ததுன்னா நான் போய் இது கரெக்ட் பண்ண அதை கரெக்ட் பண்ண பிள்ளைகளை கண்டிக்க வேண்டியது அவசியம். அதை நம்ம செஞ்சுட்டோம், செய்ய வேண்டிய அளவுக்கு மிஞ்சியே செஞ்சுட்டோம். இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப இதுக்கு மேல கத்தர் கிரியேஷன் நம்மளை சரி பண்ண வேண்டிய காரியங்களை சரி பண்ணி கொண்டோம் அப்படின்னா தேவன் இதை பொறுப்பெடுத்துக் கொள்வார். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தீமோத்தேயுவை போல எல்லாராலையும் நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளா, கத்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிற பிள்ளைகளா, கத்தர் பிள்ளைகளை மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். ஆனா நம்ம எப்படி இருக்கணும், அதைத்தான் இப்ப சொல்றேன், சரியா? அவங்க தாயை குறித்து எப்படி போட்டுவாங்க, விசுவாசம் ஒரு யுத்தம் 2 இடத்துலதான் அவங்களை குறித்து போடப்பட்டிருக்கு வேதத்திலேயே. தீமோத்தேயுடைய தாயை குறித்து 2 இடத்துல தான் போடப்படும். இந்த 2 இடத்துலயுமே வேதம் அவங்களை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுதுன்னா, அவருடைய தாய் விசுவாசம் யுத்தத்துல இன்னொரு இடத்துல பாக்குறோம், அந்த விசுவாசம் உன் தாய்க்குள்ள இருந்ததுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளை சரி பண்ண வேண்டிய காரியங்களை சரி பண்ணி கொண்டா பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருவாங்க. இந்த பிரசங்கம் நான் எனக்கு பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேக்குறீங்களா என்னமோ, சரியா? அப்ப இதுல நம்ம சரி பண்ண வேண்டிய காரியங்கள் ரொம்ப அவசியம். இதோட ஆவிக்குரிய பொக்கிஷம். சரி, இது மாத்திரம் போதுமா? ஆவிக்குரிய பொக்கிஷத்தை மாத்திரம் சேர்த்து வச்சுட்டா போதுமா? ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் 2 ராஜாக்கள் 4:1. அதான் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான கர்த்தருக்குள் பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். போதும் பாருங்க, இந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி எலிசாவின் இடத்துல வந்து சொல்றாங்க, அந்த தீர்க்கதரிசி அவர் இறந்து போனார். அவங்க சொல்றாங்க, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனார், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். அவரு அந்த குடும்ப தலைவர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார். அதுல எல்லாம் எந்த ஒரு குறையுமே இல்ல. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப கடன்காரர் என்ன செய்யறானா, கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். பாருங்க, அப்போ அந்த நாட்கள் கடனுக்கு அடிமையாக்க வர்றதுன்னா அந்த பிள்ளைகளை 2 பிள்ளைகள் அடிமையாக்கக்கூடிய வராங்க. கடனுக்கு பதிலா பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளும் அவனுக்கு யாருதான். அப்போ தலைமுறையா பாத்தீங்கன்னா ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள அந்த பிள்ளைகள் போயிருவாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ஒருவேளை அந்த தீர்க்கதரிசிக்கு இன்னைக்கு நம்மளும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம், அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதானே? அதனாலதான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம், எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு தேவசனத்துல ஜெபிக்க விட நம்ம கர்த்தருக்கு பயந்து இருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய அடியார் போனா இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும்? பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும்? பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறோமோ இல்லையோ, கடன் செஞ்சிடக்கூடாது, வச்சுட்டு கடன் வச்சுட்டு தீர்க்கதரிசி அப்படிதான் இருந்தாரு, கர்த்தருக்கு பயந்து நடந்தாரு. எல்லாம் ஓகே தான், அவர் போயிட்டாரு, எனக்கு என்னன்னு. பிள்ளைகள் என்ன செஞ்சுக்கணும், இப்ப அடிமைக்குள்ள வந்தாலும் சாதாரண காரியம் கிடையாது. இது அடிமை தந்துக்குள்ள போயிட்டா சந்ததியா என்ன செஞ்சிடணும், அடிமைக்குள்ள போயிடணும். அப்போ நல்லவில்லை, தீர்க்கதரிசி மனைவி அவளும் வேற எங்கேயும் போய் கடன் வாங்காம, அந்த கடன் அடிக்க இங்க கடன் வாங்குறேன்னு போகாம நேரம் எங்க வந்துட்டா, தேவ சமூகத்துக்கு வந்ததுனால அவங்களுக்கு ஒரு விடுதலை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் கடன் அடைக்கிறதுக்கு மாத்திரமல்ல, ஜீவனம் பண்ணுவதற்கும் தேவன் ஒரு வாசலை திறக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்காக பொக்கிஷத்தை சேர்க்கிறோமா என்னமா, எதை வச்சுட்டு போயிடக்கூடாது. இன்றைக்கு கர்த்தருடைய வருகையோ என்னுடைய மரணமோ இனி சந்திக்குமானா, நாளைக்கு என் பிள்ளைகள நிலைமை எப்படி இருக்கும் எனக்கு யோசிச்சு பார்த்துக்குமா நம்ம. அப்போ இதுல நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கடன் செய்யக்கூடாது, பிள்ளைகிட்ட கடன் நம்ம வச்சுட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நமக்கு ஒரு தேவைகள் வருகுதா, இன்னைக்கு பாருங்க பிள்ளைகளுக்கு முன்னாடியே கடன் வாங்குறது, பிள்ளைகள்கிட்ட சொல்லி கடன்கார்ட்ட போய் சொல்றாங்க. நான் பார்த்திருக்கேன், அம்மா இல்லைன்னு சொல்லு, அப்பா இல்லைன்னு சொல்லி, இப்படி ஒரு ஆவிக்குரிய பெற்றோர் செஞ்சு அந்த பிள்ளை எப்படி வளரும்னு நினைக்கிறீங்க? அதுவும் என்ன செய்யும், அதுவும் அப்படித்தானே வரும். பாருங்க, அப்போ நமக்குள்ள இது ஒரு விழிப்புணர்வு ரொம்ப அவசியம். கடன் கட்டாயம் இருக்கக்கூடாது. நான் உண்மையிலேயே நேற்று தினம் நான் யோசித்து பார்த்தேன், என்னுடைய அம்மா அப்பாவை பத்தி யோசித்து பார்த்தேன், என்னுடைய மாமனார் மாமியாரை பத்தி நான் யோசித்து பார்த்தேன். அவங்களாம் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு செல்வாக்கா வாழல, கர்த்தருக்குள்ள நல்லா வாழ்ந்தாங்க. ஆனா எங்க அம்மா அப்பாவும் சரி, என்னுடைய மாமனார் மாமியாரும் சரி, 5 பைசா கூட கடன் இல்லாம மறித்தவங்க. எங்க வீட்டுல நாங்க 4 பேரும் பொம்பளை பிள்ளைங்க, அது பேர் அவங்க வீட்டுல அவங்க 4 பேரும் ஆம்பளை பிள்ளைங்க.
சரியா? அவங்க அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சைக்கிள்ல தான் வியாபாரத்துக்கு போவாங்க. ஒரு சிலருக்கு தெரியும் நினைக்கிறேன், சைக்கிள்ல தான் வியாபாரத்துக்கு போவாங்க. சாதாரண வியாபாரம் தான். ஆனா 5 பைசா கூட கடன் வைக்கல அவங்க யார்ட்டையும். நாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம், அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க ரெகுலரா சரக்கு எடுக்கிற ஒருத்தர் போய் கேட்கிறோம், அப்பா எதுவும் கொடுக்க வேண்டியிருக்கானா? அதெல்லாம் இல்ல. அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் வந்து கொடுத்து அவர் செட்டில் பண்ணிட்டாரு. அது மாத்திரம் இல்ல, 4 பிள்ளைகளையும் கத்தருக்குள்ள அவங்க வளர்த்தாங்க. இந்த நாட்கள்ல பொம்பளை பிள்ளைகள் வளர்க்கறது கூட பரவாயில்ல, அதுவுமே கஷ்டம் தான். ஆம்பளை பையன் 4 பேரையும் கத்தருக்குள்ள வளர்த்தாங்க. அது மாதிரி எங்க அம்மா அப்பாவையும் நான் பார்த்தேன். எங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா சாகருக்கு எங்க அம்மா இறந்து 3 மாசத்துல எங்க அப்பா இருந்தாங்க. அப்ப எங்க அம்மா இறந்தப்பே பாத்தீங்கன்னா நிறைய செலவுகள் தான். ஆனாலும் எங்க அப்பா பாத்தீங்கன்னா அந்த சாகருக்கு 10 நாளைக்கு முன்பதாக என்னுடைய தங்கச்சி கணவனார், எனக்கு 2 தங்கச்சிகள் இருக்காங்க, கடைசி தங்கச்சியுடைய கணவரை கூப்பிட்டு, என்னுடைய கண்டிஷன் வந்து இன்னும் 2 வாரத்துக்கு மேல தாங்காதுப்பா அப்படின்னு சொல்லி கையில ஒரு அமௌண்ட்டை கொடுத்து, இதை அடக்க ஆராதனைக்கு அடக்க செலவுக்கு இதை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நாங்க எதுக்கு மாமா இப்படிலாம் நீங்க பேசுறீங்கன்னு சொல்லும்போது, இல்ல அத்தை இறந்ததுக்கே அவ்வளவு செலவுகள் ஆச்சு. ஏன்னா எங்க அம்மா இறந்து 3 மாசம் தான் ஆகுதப்போ, அத்தை இறந்தப்போ அவ்வளவு செலவுகள் ஆச்சு. இப்ப எனக்கும் ஏதாவது ஒண்ணுன்னா பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அடக்க ஆராதனைக்குரிய காசை கொண்டு போய் மருமகளை கொடுத்துட்டு கடைசியா 10 நாள் எங்க அப்பா இறந்து போனாங்க. யோசித்து பாருங்க. இப்ப சாதாரண அவங்க பெரிய காரியங்களை சாதிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஏதோ அவங்களால முடிஞ்சிருக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டினால எங்களுக்கு வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அத்தை மாமாவும் சரி, ஒரு சந்தால பாத்தீங்கன்னா அவங்க பணம் சேர்த்து வச்சிருந்திருப்பாங்க போல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து கொடுத்து அதை வச்சுதான் அவங்களுக்கு நாங்க அடக்க செலவே பார்த்தோம். 4 ஆம்பளை பையன் ஒருத்தரவும் செய்யலாம் இல்ல, அவங்க கொடுத்த அந்த பணத்தை வச்சுதான் அடக்க செலவு பண்ணோம். அதுல ஆளுக்கு கொஞ்சம் ஷேரும் வந்துச்சு. அது பொழுது எங்க அம்மா அப்பாவும் பார்த்த ஒரு சின்ன கடை, எங்க அப்பா நடத்திருந்த ஒரு சாதாரண ஒரு சின்ன கடை தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல அடுத்து நாங்க 4 பேரா யாருமே வியாபாரத்துல இல்ல, நாங்க 2 பேர் ஊழியத்துல இருக்கிறோம். அது மாதிரி இன்னொரு தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து அவங்க காலேஜ்ல ஒர்க் பண்றாங்க. எங்களுடைய அக்கா ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா இப்ப ஃபாரின்ல இருந்தா. அப்ப அந்த கடையை நடத்துறதுக்கு யாருமே இல்ல, அந்த கடையை நாங்க வாடகைக்கு விட்டு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல வர வருஷத்துக்கு ஒருக்கா அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். பாருங்க, இதுதான் சொல்ல வரேன், இதுதான் பொக்கிஷம். பெரிய அளவுல கேட்டாலும் கடன் எல்லாம் போயிருக்கிறாங்க. கடன் வச்சுட்டு போனா என்ன சொல்லிருப்போம், கடங்காரன் அப்படிதானே சொல்லியிருப்பான். அப்பா சொன்ன கடன் இருக்க வந்து என் தலையில கட்டி விட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த பேர் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. அப்போ இப்ப கத்தர் கொடுக்கிற ஒரு வருமானத்துல பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அந்த நாட்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய அந்த கிருபையை கத்தர் நமக்கு தரும்படியா நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுவும் இந்த நாட்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் அந்தந்த காலங்கள்ல பண்ணல அப்படின்னா பிள்ளைகளுக்கே இன்னைக்கு பதில் சொல்லணும். எத்தனை ஆவிக்குரிய குடும்பங்கள் நாங்க பார்க்கிறோம் தெரியுமா? பிள்ளைகள் இன்னைக்கு அவ்வளவு கொஸ்டின் பண்றாங்க, என்னத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க, இது பண்ணாத அது பண்றாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இவங்க எனக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படியே கேட்குதுங்க பிள்ளைங்க. பிள்ளை தப்பு பண்ணது, லவ் பண்ணுது, பண்ணக்கூடாது, பேரண்ட்ஸ் கண்டிக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க, அப்ப நீங்க செஞ்சிருவீங்களோ? யோசித்து பாருங்க, எவ்வளவு அந்த பெற்றோர்களுடைய இருதயம் எவ்வளவு ஒரு பாதிக்கப்படும். அப்ப எதுக்கு அப்ப நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும்? நான் சொல்றேன் சரியா இல்லையா? எதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும்? அப்ப கத்திரம் ஆசை ஏதோ பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய ஜெபத்தோடு கூட நம்ம இப்பவே ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நானும் இப்பவே ஜெபம் பண்றேன். நம்மகிட்டலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு அந்தந்த காலத்துல செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. பிள்ளைங்க நம்ம ஜெபிச்சா கத்த செய்வாரா செய்ய மாட்டார். உண்மையிலே எங்க குடும்பம் ஒரு சாட்சியான ஒரு குடும்பம் தாங்க. நாங்க 4 பேர் பொம்பளை பிள்ளைங்க. முதல்ல எனக்கு தான் திருமணம் ஆச்சு. எனக்கு அக்கா இருக்கிறாங்க. ஆனா அக்காவுக்கு வந்து அந்நேரம் ஒரு ஆபரேஷன் பண்ண, வயிற்றுல கட்டின்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணா டாக்டர் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் 2வது பொண்ணுங்கிறனால எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்க அம்மா எங்க அப்பா உண்மையா கத்தரை தேடினாங்க. ஒரு வருஷத்துல 3 பொம்பளை பிள்ளையோட கல்யாணத்தையும் முடிச்சாங்க எங்க வீட்டுல. ஒரு வருஷம் தான், கரெக்டா ஒரு வருஷம் தான். எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு அடுத்த தங்கச்சிக்கு முதல் கல்யாணம், அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு எங்க அக்கா கல்யாணம், அடுத்து 3 மாசம் கழிச்சு எனக்கு கடைசி தங்கச்சி கல்யாணம். அந்த ஒரு வருஷத்துல 3 கல்யாணத்தை எங்க அம்மா அப்பா பண்ணாங்க. 5 பைசா கடன் வாங்காம பண்ணாங்க. இல்லையா? கத்தர் அற்புதமான அவங்க வந்து ஊழியக்காரங்களாம் கிடையாது, விசுவாசிகள் தான். ஆனா எங்க அப்பா தசம பாவத்துல அவ்வளவு கரெக்டா பெர்ஃபெக்டா இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து எங்க அப்பா தசம பாவத்தை எடுத்து வச்சிருவாங்க. கத்தரை தேடல. ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா எனக்கு விவரம் நான் சொல்றேன், கத்தரி சமூகத்துல சாட்சியா சொல்றேன், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் டெலிவரியை தவிர மற்ற நேரங்கள் சபைக்கு போகாம இருந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. என்ன முடியாட்டாலும் சபைக்கு போயிருவோம். எங்க அம்மா அப்பா அப்படிதான், அந்த சபைக்கு போகாம அப்படி கத்தரை உண்மையா தேடணும். ஒரு வருஷத்துல 3 பொம்பளை பிள்ளை கல்யாணம் கடன் வாங்க நடத்துறது சாத்தியமா? யோசிச்சு பாருங்க. ஆனா கத்தர் அந்த அளவுக்கு ஆண்டவர் செஞ்சாரு. அப்போ நம்ம கத்தரை நம்ம உண்மையா நம்ம தேடணும் அப்படின்னா பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல பொக்கிஷங்களை நம்ம என்ன செய்ய சேர்த்து வைக்க முடியும். ஏதோ உலகத்தால் போல 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்காட்டா கூட பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்யக்கூடிய பலனா கத்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம கத்தரை தேடுறோமோ அந்த அளவுக்கு அந்த பொக்கிஷங்களை நம்ம சேர்த்து வைக்க முடியும். அப்ப இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்.
போதும் நினைக்கிறவங்க நேரம் ஆகிட்டு இருக்குது. சரி, இந்த காரியங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம அலங்கார பண்ணிடுவோம். அந்த 2 காரியம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பேசியிருக்கிறாரு. முதலாவது, தேவன் கொடுத்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழுந்து முதல்ல நம்மளை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியம் சரியா இருக்கணும். அதுல சரி பண்ணி கொண்டு பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி, எப்படின்னா அவங்களுக்காக நீங்க ஒரு ஆசாரியன் பிள்ளைகளுடைய பாவங்களை, பிள்ளைகளுடைய மீறல் அக்கிரமங்களை தேவ சமூகத்துல நீங்க அறிக்கை பண்ணி அவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணினா அதுதான் பிள்ளைகளை நம்ம பரிசுத்தப்படுத்துறது. அதுபோல அவங்களுடைய இலக்கத்தின்படி அவங்களுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினா ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகளை நம்ம தேவ சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கணும். அப்படி நம்ம ஜெபிப்போம்னு சொன்னா கர்த்தர் வேலி போடுகிற தேவனா இருக்கிற அந்த வேலி என்ன அப்படின்னா சத்துருவும் தொட முடியாது. அடுத்த வசனத்தை காலங்க உலகத்தால் கரைபடாதபடி காத்துக்கொள்ள. இந்த உலகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலாச்சாரங்கள்ங்கிற பேர்ல பாவங்கள் பெருகி கொடுக்கின்ற இந்த மாதிரி தேவையற்ற காரியங்கள் எதுவும் நம்ம பிள்ளையை தொடாதபடி தேவன் வேலி அடிக்கிறவரா இருக்கிறாரு. நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. நம்முடைய சம்பத்தை தேவன் பெருக பண்ணுகிறவரா இருக்கிறாரு. இதற்காக இன்னைக்கு ஒப்பு கொடுத்த ஜோமனமா நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை முன்பாக முழங்கார் படியிட சொல்லுங்க. பிள்ளைகளை முழங்கார் படியிட சொல்லி அவங்க தலையில நீங்க கைகளை வைத்து நீங்க ஜோமனுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. நீங்க அதை பயன்படுத்தும் போது கட்டாயம் தேவன் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறவர், சத்துருவால தொடவே முடியாது. அப்ப அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டு சமத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சூத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம் பாவமே, ஸ்தோத்திரிக்கிறோம் பாவமே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர தகப்பனே. இந்த நாளிலே தேவ ஆவியானவர் அப்பா எங்களோடு கூட பேசின அப்பா உடைய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்களுமே நன்றியோடு கூட ஆண்டவரே மே துதிக்கிறோம் பா, மே ஸ்தோத்திரிக்கிறோம் பா. ஆண்டவரே, யோபு ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழுந்து தன்னுடைய பிள்ளைகளை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் பா பரிசுத்தப்படுத்தி அவங்களுக்காக அப்பா சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான்னு பார்க்கிறோமே தகப்பனே. அதுபோல நாங்களும் கூட ஆண்டவரே அப்பா ஒரு குடும்பத்தினுடைய ஒரு ஆசாரியனாக அப்பா எங்கள் பிள்ளைகளை ஆமீனானவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பா. பிள்ளைகளுடைய பாவங்களை தேவ சமூகத்துல அறிக்கை பண்ணி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்காக ஆமீனானவர்கள் சர்வாங்க தகனபடி அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கணும்பா. ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா, எங்களுக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. யோகுவை போல ஆமீன் ஆண்டவரே. தகப்பனே 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 உமக்கு ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே, குடும்பத்துக்காக ஒரு ஆசாரியனாக திறப்பிலே நிற்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கீங்கப்பா, நீங்க எங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கீங்கப்பா. தோட்டத்தை காக்கவும் பண்படுத்த வைக்கான்னு சொல்லி வார்த்தையின்படியாக ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நாங்கள் காக்கிறவர்களா, குடும்பத்தை பண்படுத்துகிறவர்களா இருக்கணும்பா. ஆமீன் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தணும்பா. பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்படுகிறதான அப்பா அந்தகார வல்லமைகள் அப்பா கட்டப்படும்படியாக அப்பா பிள்ளைகளுடைய மாம்ச கிரியைகள் அழிக்கப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஆமீன் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை ஆமீன் ஆண்டவரே நமக்கு சோத்திரப்பா உங்களுடைய ராஜ்யத்துக்களை கொண்டு வர தேவன் பெற்றோராக எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை கொடுங்கப்பா. எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை கொடுங்கப்பா. ஒருவேளை பிள்ளைகள் உங்க பக்கத்துல இல்லாம இருக்கலாம், விசுவாசத்தோடு கூட நீங்க அதை செய்யுங்க. விசுவாசத்துல என் கரங்களை பிள்ளைகளை வைக்கிறேன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அப்ப கர்த்தர் கண்டிப்பா ஆண்டவர் அந்த இடத்துல அந்த கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாய் ஆண்டவருக்கு உணர்த்தினதான் நான் சொல்றேன். நானே பிள்ளைகள் உங்க பக்கத்துல இருந்தா பிள்ளைகளை முழங்கால் படிட்டு தலையில கை வச்சு ஜோமனுங்க. ஒருவேளை பிள்ளைகள் உங்க பக்கத்துல இல்ல அப்படின்னா விசுவாசத்துல நீங்க அதை செய்ய. பிள்ளைகள் மேல விசுவாசத்துல கரங்களை வைக்கவே சொல்லி நீங்க வைத்து ஒவ்வொரு நாளும் ஜோமனினா கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் மேல அமர்வதை தேவன் வேலி எடுத்து பாதுகாக்கிறத கட்டாயம் நம்ம பார்ப்போம். அடுத்து ஆண்டவர் பேசினது போல பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பொக்கிஷங்களை சேர்க்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது நம்ம ஆவிக்குரிய பொக்கிஷத்தை நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம சேர்த்து வைக்க வேண்டியது அவசியம். பாருங்க, ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் ஈசாக்கு வந்து பொருளாதார ஆசீர்வாதம் ஈசாக்கு வந்திருந்தா ஈசாக்கு வந்து பஞ்சத்தை சந்திச்சிருக்க வேண்டியதே இருக்காது. அது போல ஈசாக்கு எவ்வளவோ மகா பெரியவனான் வர வர ஐஸ்வர்யவனான்னு பார்க்கிறோம். ஆனா அந்த பொருளாதார ஆசீர்வாதம் வந்து யாக்கோபுக்கு போன மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அவன் போகும்போது பாத்தீங்கன்னா கோலும் கையுமாய் போனேன்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அது போல யோசிப்பு அப்படிதான். யாக்கோபு எவ்வளவோ சொத்துக்களை சேர்த்து வச்சாலும் அது யோசிப்புக்கு போகல. யோசிப்பத்துக்கு குழியில போட்டாங்க, ஒரு அடிமையா தான் விற்கப்பட்டது. ஆனா அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தங்கள் அது பாத்தீங்கன்னா தலைமுறையா கடந்து போறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ முதலாவது பிள்ளைகளுக்கு நம்ம ஆவிக்குரிய பொக்கிஷங்களை நம்ம சேர்த்து வைப்போம் அப்படின்னா அது நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் கூட அது போகிறதா இருக்குது. தலைமுறைகளை தாண்டி அந்த ஆசீர்வாதம் போகிறதா இருக்கிறது. அந்த சமத்துல நம்ம கெஞ்சி ஜெபிப்போமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல ஆவிக்குரிய பொக்கிஷங்களை நான் சேர்க்கணும் ஆண்டவரே. தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்துல பலப்படுகிறது நிமித்தமாக ஆமீன் ஆண்டவரே உமக்கு
ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. தகப்பனே தகப்பனே அப்பா நாங்கள் தீமோத்தேயுடைய தாயை குறிச்சு பார்க்கிறோம்ப்பா. விசுவாசம் உள்ள ஒரு யுதத்தையும் பார்க்கிறோம்ப்பா. அந்த விசுவாசம் முன்பு அப்பா உன் தாய்க்குள்ள இருந்ததுன்னு பார்க்கிறோம்ப்பா. அந்த விசுவாசத்தின் ஆவியினால தேவனே எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. தகப்பனே 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 அந்த விசுவாசத்தின் ஆவி பிள்ளைகளுக்குள்ளாக தலைமுறைகளுக்குள்ளாக கடந்து செல்கிறதா இருக்கிறதே. தகப்பனே அப்பா எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. பிள்ளைகளையே நாங்கள் குற்றப்படுத்தி கொண்டிருக்காதபடிக்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் சரி பண்ண அப்பா, எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக ஆமென் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சரியாக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தர வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கண்களை திறந்தீங்களே நமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இதன்படி வாழ எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. அப்பா தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்துல அப்பா நாங்கள் சப்பா நாங்கள் வெள்ளப்படணும் ஆண்டவரே. எங்களை சரி பண்ண வேண்டிய காரியங்கள் சரி பண்ணணும்ப்பா. தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் தரிசனங்கள் அது தலைமுறைகளை தாண்டி செல்லும்படியாக ஆமீன் ஆண்டவரே நீங்க கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதுபோல தகப்பனே அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அதன் காலத்துல செய்யணும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு அந்த பொறுப்புகளை கொடுத்திருக்கீங்கப்பா. பிள்ளைகளை கொடுத்த தேவன் அப்பா அவங்களை படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுப்பது ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அவங்களுக்கு வாழ்வாதாரங்களை உருவாக்கி தருவது ஆண்டவரே அப்பா. இந்த பொறுப்புகளை கர்த்தர்களை கொடுத்திருக்கீங்க, அதையும் நாங்க சரியா செய்யணும் ஆண்டவரே. அப்பா அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் நாங்க கடனை வச்சுட்டு போயிடக்கூடாது ஏசப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரப்பா. ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு பெற்றோரா எங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அசினதின் காலத்துல நாங்க செய்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா ஆண்டவரே. நாங்க அதுல தவறி இருக்கோம், எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை வெளிப்படுத்துங்க தகப்பனே. எங்கள் பிள்ளைகளை எங்களை எந்த விதத்திலும் அப்பா குற்றம் சாட்டாதபடி குற்றப்படுத்தாதபடிக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அப்பா நாங்கள் சரியாய் செய்வதற்கு தேவனே எங்களை வெளிப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரமாப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்ட இந்த வசனத்தின்படி ஒரு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா கர்த்தரே. இவருங்க இந்த காரியத்துக்காக ஒப்பு கொடுத்து ஜெபம், அந்த 2 காரியத்துக்காக